Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Example 35. Is it possible to measure the depth of the well using kinematics equation? Kinematics equation வச்சு நான் depth of the well மெஷர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சப்போஸ் எனக்கு ஹைட் தெரியுது அப்படின்னா நான் டைம் மெஷர் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு டைம் தெரியுதுன்னா நான் ஹைட்டை மெஷர் பண்ணிக்க போகிறேன். S is equal to ut plus half at square. கரெக்டாக இல்லை? ut plus half at square. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுதான் வெல்லு. ஒரு எம்டியான ஒரு கிணறு இருக்குதுன்னு வச்சுக்கோ. எம்டியான ஒரு வெல்லுக்கு மேலேருந்து கல் ஒரு ட்ராப் பண்ண போகிறேன். நான் ட்ராப் பண்ணுறேன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன? இனிஷியல் வெலாசிட்டி 0. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிடுச்சு? 0. அந்த கல்லை நான் ட்ராப் பண்ணுறேன்னா அந்த கல் அங்கேயே மிதக்குமா இல்லை கீழே போயிடுமா? ஆப்வியஸ்லி கீழே போகும். ஏன் சார் கீழே போகுதுன்னா கிராவிட்டி அதை இழுக்குது. அப்போ என்ன ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகுது? ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ ஹைட் ஆஃப் த வெல் இல்லை டெப்த் ஆஃப் த வெல் வேணும்னா half g t². நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்க போகிறேன். கல்லை ட்ராப் பண்ணுறப்ப ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ண போகிறேன். கல் கீழே போய் பட்ட உடனே என்ன பண்ண போகிறேன்? ஸ்டாப் வாட்சை ஆஃப் பண்ணிட போகிறேன். புரியுதா இல்லையா? அப்போ கீழே நான் விடுறேன், கல் போய் கீழே விழுகுது, நான் பார்க்குறேன் கல் கீழே பட்டுருச்சு, நான் ஸ்டாப் வாட்சை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதை வச்சு எனக்கு டைம் தெரியும். டைமை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. கிராவிட்டி வேல்யூ 10 இல்லை 9.8ன்னு எடுத்துக்கோ. ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷினுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும். புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் சொல்யூஷன். சப்போஸ் இந்த கிணறுல தண்ணி இருக்குது அப்படின்னா தண்ணி எவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் மெஷர் பண்ணலாம். ஏன்னா கல்லை தூக்கி போடுற, கல் போய் இந்த தண்ணியில் படுது, தண்ணியில் படுற வரைக்கும் நீ பார்க்க போகிற. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணலாம்? இந்த டைம் வச்சு இதை கால்குலேட் பண்ணலாம். சார் கல்லை வந்து கீழே போய் படுற வரைக்கும் நான் மெஷர் பண்ண முடியுமான்னு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல விஸ்காசிட்டி எல்லாம் வந்துடும். ஸோ கல் இங்கே என்ன வேகத்தில் விழுகாது அதே வேகத்தில் இங்கே விழுகாது. ஸோ விஸ்காசிட்டி வச்சு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷினாக மாறிடும். ஓகே, ஸோ தண்ணி எங்கே வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வேணால் நீ ஹைட்டை டேரெக்டாக மெஷர் பண்ணலாம் கல்லை வச்சுக்கிட்டு. ஓகே, ஸோ இதான் இதுக்கான சொல்யூஷனாக இருக்கும். தேங்க்யூ.